எண்ணூர் அருகே சரக்கு கப்பல்கள் மோதிய விபத்தில் கடலில் கொட்டிய எண்ணெய் மெரினா கடற்கரை வரையிலும் பரவ தொடங்கியுள்ளது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் மும்பையில் இருந்த 32,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் மற்றொரு கப்பலுடன் மோதியதில் அந்த கப்பலில் குழாய்களில் விரிவு ஏற்பட்டதால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனால் எர்ணாவூர் கடல் பகுதியில் கடலின் நிறம் மாறி பயங்கர துர்நாற்றம் வீசி வருகிறது. கடலில் கொட்டிய எண்ணெயை பிரித்தெடுக்கும் பணியில் கடலோர காவல்படையின் சுற்றுச்சூழல் பொறுப்பு குழுவை சேர்ந்த 40 பேர் ஈடுபட்டுள்ளனர். ஆயில் மாப் ஸ்கிம்மர் மற்றும் சர்பண்ட் அப்சர்வர் என்ற 2 இயந்திரங்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு ஆயில் மாப்பிங் ரோப் கடலோரத்தில் உள்ள பாறைகளுக்கு இடையில் சிக்கி அருந்ததால் தூய்மைப்படுத்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது குறைபாடு சரி செய்யப்பட்டு எண்ணெய் அகற்றும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையிலும் எண்ணெய் படலங்கள் தென்பட தொடங்கியுள்ளன. கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்கி வரும் நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த கச்சா எண்ணெய் வந்து கடலில் மேலும் கலக்காததுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த கச்சா எண்ணெய் வந்து கலந்து இருக்குது. இதனால் கண்டிப்பாக கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மீன் வளமும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த நிலைமை சீராகிற வரைக்கும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சென்னை மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க செல்ல முடியாத ஒரு மோசமான சூழல் வந்து இருக்குது. சுற்றுச்சூழல் துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.